குறள் 16. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்காண்பரிது. பரிமேலழகர் உரையை பார்ப்போம். விசும்பின் துளி வீழின் அல்லால் என்றால் மேகத்தின் துளி வீழின் காண்பது அல்லது. மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது என்றால் வீழாதாயின் அப்பொழுதே பசும்புல்லினது தலையையும் காண்டல் அரிது. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது. விசும்பு என்றால் ஆகாயம். விசும்பின் துளி என்றால் மழை என்று சொல்கிறார். மழைத்துளி வராவிட்டால் நிலத்தில் இருக்கின்ற பசும்புல்லின் தலையை கூட காண முடியாது. மழைத்துளி மண்ணில் விழாவிட்டால் ஓரறிவு கொண்ட சிறு புல்லும் முளைக்காது என்றால் மற்ற உயிர்களின் வாழ்வாதாரம் பெரும் துயரத்திற்குள்ளாகும் என்றபடியால் மழையின் இன்றியமையாமையை இந்த குறளின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார் திருவள்ளுவர். மீண்டும் குறள் வாசிப்போம். குறள் 16. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது. இந்த குறள் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். நமது கல்விச்செல்வம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் கிளிக் செய்து கொள்ளவும். திருக்குறள் நமது வாழ்வை வளமாக்கும் என்றபடியால் தொடர்ந்து இணைந்திருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் செய்து பயன்பெறுங்கள்.